இங்கே பாருங்க, இன்றைக்கி காலையில் 6:30 மணியை போல் குண்டு வெடிச்சது. இன்னும் அந்த எண்ணெய் டேங்க் அடித்து இன்னும் போயிட்டுருக்கு. எங்களுக்கு இருக்க பயமாக இருக்குது. கொஞ்சம் பாருங்கள், இங்கே பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நேற்று நைட்டு ஃபுல்லாக அடித்தாங்க. விடிய காலில் அடித்தது அந்த எண்ணெய் டேங்க் அடித்து இன்னும் போயிட்டுருக்கு. இது உங்களுக்கு பார்க்க இயலும். இந்த வீடியோ பார்த்தாவது நம்புங்க எல்லாரும். ஆனால் எங்களுக்கு சரியான பயமாக இருக்குது. ஏதாவது ஜனாதிபதியில் சொல்லி எங்களை நாட்டுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு கோடி புண்ணியம். ஹலோ, வணக்கம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி காலையில் 6:30 மணியை போல் குண்டு வெடிச்சது. இன்னும் அந்த எண்ணெய் டேங்க் அடித்து இன்னும் போயிட்டுருக்கு. எங்களுக்கு இருக்க பயமாக இருக்குது. கொஞ்சம் பாருங்கள், இங்கே பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நேற்று நைட்டு ஃபுல்லாக அடித்தாங்க. விடிய காலில் அடித்தது அந்த எண்ணெய் டேங்க் அடித்து இன்னும் போயிட்டுருக்கு. இது உங்களுக்கு பார்க்க இயலும். இந்த வீடியோ பார்த்தாவது நம்புங்க எல்லாரும். ஆனால் எங்களுக்கு சரியான பயமாக இருக்குது. ஏதாவது எங்களுக்கு அரசாங்கத்தால் சொல்லி எங்களை எடுக்க பாருங்கள். எங்களுக்கு சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ஏன்னா நாங்கள் சரியான பயத்தில் தான் எல்லாம் பயந்து போயிருக்கிறோம். ஜனாதிபதியில் சொல்லி எங்களை நாட்டுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு கோடி புண்ணியம். அதான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா எங்களை பிள்ளைகளை பார்க்கணும், எங்களை வீட்டுக்கு போகணும், எங்களுக்கு ஆசை. ஆனால் இந்த மாதிரி பயத்தில் பயந்து எங்களுக்கு சாப்பிடக்கூடிய எடுக்கல. சாப்பாடை கையில் எடுக்கவே குண்டு வெடி சத்தம் கேட்குது. சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. ஆனால் இங்கே பாருங்கள், நாங்கள் பொய் சொல்லலை. இது நாங்கள் இருந்து வீடியோ எடுக்கிறோம். கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு யார்கிட்ட சொல்லலுமோ சொல்லி எங்களை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களோட சகோதரத்தை போல் உங்களோட சொந்த பந்தங்களும் இருக்கலாம் இங்கே. ஆனால் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லை. இருக்கிறோம், ஆனால் எந்த நேரம் என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. வேறு சொல்கிறதுக்கு இல்லை. நைட்டுக்கெல்லாம் போயிட்டு நாங்கள் வேலை முடிஞ்சு போயிட்டு ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பாடை கையில் எடுக்கும்போது குண்டு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டு எங்களுக்கு சாப்பாடு தொண்டைக்குள்ளே இறங்குதில்லை, சாப்பிட முடியலை. என்ன செய்கிறோன்னு எங்களுக்கு தெரியலை. பாருங்கள், இதை கொஞ்சம் பார்த்துட்டு என்னமாவது எங்களை எடுக்க பாருங்கள். இலங்கையை சேர்ந்தா நிறைய பேர் இங்கே இருக்காங்க. முடிஞ்சால் எங்களை எடுங்க.